ஹலோ கைஸ், லாங் டைம் நோசி. அழகா எனக்கு தெரிஞ்ச ஹலோ கைஸுக்கு பதிலாக லாங் டைம் நோசினே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ அதான் இன்றைக்கி வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, ஸ்மால் வின்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். லைக் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன வெற்றிகள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ பேசிக்காக என்ன இருக்குன்னா, என்னோடய வேலை வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு 12:30 மணிக்கு வரையும் வேலை போயிட்டுருந்துச்சு. திருப்பி காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு வேலையை. ஸோ ஒரு க்ரூஷியலான திங் ஒர்க்கில் போயிட்டுருக்கிறதுனால நிறைய வேலை இருக்கா. ஸோ அதுவும் அந்த க்ரூஷியலான எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து ஒழுங்காக போகிற மாதிரி தெரியலை. ஸோ அங்கே வந்து ரொம்ப என்னதான் எஃபர்ட் போட்டாலும் வெளில வராத மாதிரியே இருக்குது அதுலேருந்து எதுவுமே. ஸோ அந்த டைமில் தான் சரி ஓகே 12 மணிக்கு சரி படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேன் ரிமோட்டில் வந்து ஒரு பட்டனை வந்து காணும். ஸோ இப்போ காட்டுற மாதிரி. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 4 வரையும் இருக்குது, 5th பட்டனை காணும். ஸோ இதுதான் வந்து செம கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி என்னடா இது ஃபேனு ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12:30 மணிக்கு ஆல்ரெடி என் மூளைலாம் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தேன், இதில் என்னடா இருக்குது, பட்டன் தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கி பார்க்குறேன், பட்டன் இல்லை. கடைசியில் பார்த்தா 2 என்ன சொல்கிறது, ஒரு நட்டில் பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. சரி அதான் என்னடா இது, சரி ஓகே அப்போ இது வந்து கண்டக்ஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்தையும் எப்படியாவது கனெக்ட் பண்ணி ஆகணும். சரி நம்மளோட ஸ்கின்னும் ஆக்சுவலாக அவ்வளோ குட் கண்டக்டர் இல்லை, பட் ஓகே கண்டக்டர். ஸோ அது கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கண்டக்ட் பண்ணல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இயர்ஃபோன் இருந்துச்சுங்க. இயர்ஃபோனை வச்சு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இது இரும்பு தானே, சரி இதை வச்சு கனெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக கனெக்ட் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக அது ஒர்க் ஆனோடனே ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். அவ்வளோதான், சின்ன விஷயம் தான். லைக் என்ன சொல்கிறது, லைக் காலையிலேருந்து வெறுப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன், அங்கே வேலையிலையும் செம்ம டென்ஷனாக போயிட்டுருக்கு. ஆனாலும் இது ஒரு சின்ன விஷயம், அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினேன். ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மூடியே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. அதான் லைக் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம செரிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது செரிஷ் பண்ணணுன்றதை விட அதுவே செரிஷ் பண்ணிக்கும் அந்தந்த மொமெண்ட்டில். ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சுன்னா, இல்லை நடக்கணுன்னா கமெண்ட்டு பண்ணுங்கள். நடக்கணுன்னா எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் அதான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது வேஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி வேஸ்ட் பண்ணுறது, இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கெலாம் போனேன் நான் ரீசெண்டாக. அந்த நியூசிலாண்ட் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சுக்கெலாம் போனேன், ஜாலியாக இருந்துச்சு. வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த வாரம் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் இருக்குது, நான் ஆனால் போகல. என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க, பட் ஆனால் ஏஆர் ரஹ்மானா நம்பலாமான்னு எனக்கு தெரில. ஏஆர் ரஹ்மான் இஸ் வெரி குட் இன் இயர்ஃபோன்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அது வேறு நேரில் போயிட்டு பார்க்கணுமா கேட்கணுமா அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஹெவன்லியாக பீஸ்ஃபுல்லாக பாடுவார். அதை போயிட்டு இப்படி டிஜே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். பீஸ் அவுட்.